வணக்கம் நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்திலே 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. ஆண்டுதோறும் 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளிலே சேர்கிறார்கள். ஆனால் படித்து முடித்துவிட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்களுடைய தரம் என்பது குறைவாக இருப்பதாக AICTE தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறது. நிறுவனங்கள், இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களும் நேர்காணலிலே இதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறார்கள். தரமற்ற மாணவர்களை இங்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள் உருவாக்கி தருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு குறித்தும் என்ன மாதிரியான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ந்து கல்வி குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு கீர்த்தி பிரசாத் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம் சார். இன்றைக்கு பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளிநாடுகளில் இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த பொறியியல் கல்லூரிகளில் இருந்து தான் நம்ம ஆட்களை கொடுக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழ் இறங்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுடைய தரம் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் 515 காலேஜஸ் இருக்கு. மற்றது எல்லாமே பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இதுல Tier 1, Tier 2, Tier 3 கேட்டகரிலாம் இருக்கு. கவர்மெண்ட் வித்தவுட் டவுட் கண்டிப்பா சூப்பரா ஸ்டாண்டர்ட்ஸ், டவுட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும்போது Tier 1 காலேஜஸ் அகைன் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் Tier 2, Tier 3 காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஒன்னு அட்மிஷன் ப்ராசஸ்லயே அவங்க எப்படி ஜாயின் பண்றாங்க அதெல்லாம் பொறுத்து இருக்கு. இன்னொன்னு அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டி, லேப் எல்லாமே, ஆல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்கில் டெவலப் ஆகும். பட் நீங்க சொன்ன மாதிரி AICTE நிறைய அசஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய பிரைவேட் பாடிஸ், அசஸ்மெண்ட் பாடிஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதை பொறுத்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் மெக்கன்சி ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. மெக்கன்சின்றது வேர்ல்ட் லெவல் கன்சல்டிங், எஜுகேஷன் கன்சல்டிங் கம்பெனி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15% ஆஃப் தி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பாஸ் அவுட் ஆறாங்க மட்டும் தான் எம்ப்ளாயபிள் அப்படின்றது. 15% மட்டும் தான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். பட் நம்ம டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்பரேட்ல ஆர் இண்டஸ்ட்ரீஸ்ல டிமாண்ட் அப்படின்னா என்னன்னா எத்தனை ஆள் தேவை அப்படின்றது பார்த்தா 2015ல NSDC அப்படின்னு ஒரு இந்தியால நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்கு. ஆஸ் பர் அவங்க ரிப்போர்ட் 2015ல அரௌண்ட் 10 lakh எம்ப்ளாயிஸ் வேணும். And 2022ல 75 lakhs எம்ப்ளாயிஸ் வேணும். பட் இவ்வளோ டிமாண்டை ஃபில் பண்றதுக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ரெடியா இருக்கா? அது இப்போ இல்ல. இதுதான் கரண்ட் சினாரியோ. இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம்ங்கிறது அப்படிதான் இருக்கு. ஆண்டுதோறும் பெரும்பாலும் இப்ப +2 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களை பெரும்பான்மையானவர்கள் பொறியியலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. குறிப்பா பொறியியல் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவுகளாக இருக்கட்டும். பொறியியல் என்பது தற்போது ஒரு மோகமாக இருக்கிறதா, அல்லது இந்த துறையில போனா சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? எதனால இந்த பொறியியலை அதிகபட்சமான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? ஓகே, அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா இப்போ ஃபார் அபவுட் 8 years வச்சுக்கலாம். 8 yearsல IT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் அப்படின்றது ரொம்ப பயங்கரமான ஒரு growthல இருக்கு. அந்த IT செக்டர் என்ன கொடுத்துச்சு இந்தியாவுக்கு அப்படின்னா, எக்கனாமிக் growth கண்டிப்பா கொடுத்துச்சு, இல்லைன்னு இல்லை. பட் ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு IT செக்டர்ல ஒரு ஃபினான்ஷியல் ஃபேக்டரா தான் அதை பாக்குறாங்களே தவிர அவங்க உண்மையிலே இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன விருப்பமோ, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணணுமே தவிர இதுல எனக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்றதுக்காக பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஒப்பீனியன். அப்பதான் எம்ப்ளாயபிலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி சிங்கா இருக்கும், ஒரு மேட்ச் ஆகும். ஒரு டிமாண்ட் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா ரைட் மேன் ஃபார் தி ரைட் ஜாப். அதுதான் ஸ்கில் கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கான ஒரு ஃபேக்டர். 15% மட்டுமே தான் இன்றைக்கு தேர்வாகிறாங்க. அதாவது படித்து முடித்து வெளியில வரக்கூடிய மீதி 85% பேர் என்ன செய்யறாங்க? என்ன மாதிரியான வேலைக்கு போறாங்க, அல்லது வேலைக்கு போறாங்களா இல்லையா? ஓகே, மீதி 85% நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அவங்க அவங்க விரும்பின ஒரு வேலையை பார்க்கறதுக்கு அவங்களால முடியாது. கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒண்ணு, அவங்க இப்போ வேலை கிடைக்குதுன்றதுக்காக ஏதோ ஒரு வேலையை செஞ்சிடலாம். பட் அதே வேலையில அவங்க நீடிப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செய்யல, பிடிச்ச படிப்பை படிக்கல. பொறியியல் எல்லாரும் ஜாயின் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாயின் பண்றாங்க. பட் உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிச்சுதான் ஜாயின் பண்றாங்களா? இல்ல. ஸோ அவங்க பிடிக்காம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு பிடிக்காத வேலைக்கு தான் கண்டிப்பா போய் சேர முடியும். ஆஃப்டர் 5 years அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க, இல்ல நான் இந்த வேலைக்கு பண்ணக்கூடிய ஆள் நான் இல்லைன்னு. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். அப்புறம் கண்டிப்பா மாறிடுவாங்க. இல்ல அப்படி மாறினாலும் கூட எங்க போறது? அதாவது இங்க 15% பேர் தான் அந்த இதா இருக்காங்க. இன்னொரு 5 வருடம் அவங்க வெளியில வேற வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னா
ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கில்லும் போயிடும்ல. கண்டிப்பா போகும். அப்ப அவங்க என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க, என்ன ஆவாங்க, அந்த இளைய சமூகம் வந்து எங்க போகும் அது? கண்டிப்பா வந்து அவங்க இதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா நிறைய செக்டர்ஸ் இருக்கு, நாட் ஓன்லி ஐடி. ஆட்டோமொபைல் நல்ல பூம் ஆயிட்டு இருக்கு, இன்சூரன்ஸ் செக்டர், ஃபினான்ஷியல் செக்டர், பேங்கிங் செக்டர், பவர் செக்டர்லாம் இன்னும் வந்துட்டு இருக்கு, இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுல எல்லாம் நிறைய பேர் ஈடுபாடு கொடுக்கணும், அவங்கள எஜுகேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதுல எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத எஜுகேட் பண்ணணும். இதுக்கு தான் ஏஐசிடிலாம் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜஸ்க்கெல்லாம் எஜுகேட் பண்ணணும், இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி ஐடி, இல்ல நாட் ஓன்லி திஸ். ஸோ இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்றது இருக்கு இல்லையா, இதை டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்டே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாரும் கோஆபரேட்டிவா சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். குறிப்பாக இன்றைக்கு வந்து மற்ற படிப்புகள் இருக்குல்ல, இப்போ இன்ஜினியரிங் மாதிரியே வந்து மற்ற கலை படிப்புகள், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் கொஞ்சம் கத்துக் கொடுக்கக்கூடிய இடங்களா இருந்துச்சு முன்னாடி. வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அப்படிதான். அந்த இது 90களுக்கு பிறகான இந்தியாவில் வந்து நிறைய மாற்றங்களை சந்தித்த பிறகு, குளோபலைசேஷனுக்கு பிறகு பொறியியல், அதாவது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய படிப்புகளே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் உருவாகுது. இப்படி கல்வி சூழல் உருவாகும் பொழுது இன்றைய இளைய சமூகம் எல்லாருமே இது போன்ற பணம் சம்பாதிக்கக்கூடிய, ஒரு வருமானம் வரக்கூடிய படிப்புகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன மாதிரி மாறும்? இந்த ஆர்ட்ஸ் படிப்பெல்லாம் என்ன ஆகும்? ஓகே, இப்போ இந்த ஆர்ட்ஸ் படிப்பு நீங்க சொன்ன மாதிரி ஸ்கில்ன்றது அவங்களுக்கு கம்பேரிட்டிவா இன்ஜினியரிங்கை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏஐசிடி இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்கூல்ல இருந்து டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் லெவல்ஸ்ன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் NVEQFன்னு சொல்லுவாங்க, நேஷனல் வொகேஷனல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்ல என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து PhD படிக்கிற வரைக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஏஐசிடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற ஒரு நேஷனல் லெவல் சர்டிஃபிகேஷன் இது. இது பிரைம் மினிஸ்டர், நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் லான்ச்சே பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ்ல இப்ப பைலட் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடுலயும் இந்த வருஷத்துல இருந்து, நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இன்னுமே ரொம்ப ஃபேமஸா ஆயிட்டு வரும். ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்க்கு, காலேஜ் ட்ராப் அவுட்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நிறைய ஒரு ப்ரொசீஜர் செட்டப் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இது மூலமா ஸ்கில் நாலேஜ் ப்ரொவைடர்ஸ்னு சொல்லுவாங்க, சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜஸும் ஸ்கில் நாலேஜ் ப்ரொவைடர்ஸும் இணைந்து இதை பண்ணணும். அதுதான் வந்து ஏஐசிடி செட் பண்ணிருக்கிற ஒரு ப்ரொசீஜர். அதாவது இந்த மாதிரியான ஒரு தரம் குறைவாக வரக்கூடிய மாணவர்களை உருவாக்குவதற்காக வந்து இந்த மாதிரி ஒரு செக்டார் உருவாக்கிறாங்க. இது வந்து குறிப்பாக பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வந்து தமிழகத்துல தான் இப்படி இருக்காங்களா, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எப்படி இருக்காங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இதுதான் சிச்சுவேஷன். அதுதான் இப்போ இந்த மெக்கன்சி ரிப்போர்ட் வந்து 15%ன்றது ஆல் ஓவர் இந்தியா. இப்போ டிமாண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல மட்டும் 10%, 10 lakhs ஆஃப் ரிசோர்ஸ் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் தேவை. பட் ஷார்டேஜ் ஆஃப் ஸ்கில் சப்ளை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையும் மேட்சே ஆகல. நிறைய பேர் ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, பட் நிறைய ஆள் தேவைப்படுது. இதுக்கு தான் வந்து ஏஐசிடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எப்படி இந்த மாதிரி ஆளுங்களை ட்ரெயின் பண்ணா, ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஒரு இன்டர்ன்ஷிப் மோட் ஆஃப் ட்ரைனிங். இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங்கா இருக்கட்டும். காலேஜ் எஜுகேஷன், தியரிட்டிக்கல் எஜுகேஷன் பார்த்தா ஒரு 6 months இருக்கும். நெக்ஸ்ட் 6 months வந்து இன்டர்ன்ஷிப் தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கம்பெனிஸ்க்கே டைரக்டா அமைச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து எனேபிள் பண்ணுவாங்க, கம்பெனிஸ்க்கே டைரக்டா அமைச்சு அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா ஒரு மோட்ல ட்ரைனிங் பண்ணுவாங்க. எந்த அளவிற்கு இப்ப மேலை நாடுகளுக்கும் இந்தியாவிற்குமான கல்வி வேறுபாடுங்கிறது, இப்போ மேற்குலக நாடு வெஸ்டர்னைசேஷனா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த அமெரிக்காவா இருக்கட்டும், இந்த நாடுகளுக்கும் இந்தியாவிற்குமான வேறு பொறியியல் கல்லூரியில எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு? ஓகே, இந்தியா வந்து ஒரு 8 years பிஹைண்ட்ல இருக்கு. இப்போ இந்த NVEQ ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆஸ்திரேலியாலையும் யூரோப்லயும் 8 years முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 8 years நம்ம வந்து லேகிங்ல இருக்கோம். ஸோ அதனால தான் அவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து ஏஐசிடியும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பைலட் ப்ராஜெக்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் a குட் ஸ்டெப். ஒரு நல்ல ஒரு growth இருக்குன்றது தான் எதிர்பார்ப்பு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்ல அங்க வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு வெளியில வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்களா, மொத்த மாணவர்கள் எந்த அளவிற்கு இருக்காங்களோ அந்த மொத்த மாணவர்களையும் சேர்த்தால் கூட சேர்க்க முடியாத, ஃபில் ஆகாத அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகலாம் சில புள்ளி விவரங்கள் கூறுது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கக்கூடியதனுடைய நோக்கம், அல்லது வந்து இந்த மாதிரியான உருவாக்குவதன் நோக்கம் முழுவதுமாகவே ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஒரு பொறியாளர்களாகவே மாற்றுவது அப்படிங்கிற சமூகத்துக்கு எப்படி வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியும்? இது வந்து நீங்க சொல்றது நானும் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணிருக்கலாம், அவங்க பண்ணிட்டும் இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் வச்சு. பட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி ஜாயின் பண்ணணுன்றது ரொம்ப ஒரு தப்பான விஷயம்.
எல்லா செக்டர்ஸ்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்டர்டெயின்மெண்ட், மீடியா, நான் சொன்ன மாதிரி பவர் செக்டர், அனிமேஷன் செக்டர், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங், பப்ளிஷிங், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்கு. எல்லா செக்டர்ஸ்லயுமே எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்றப்போ கண்டிப்பா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி வெரி பிளென்டி. பட் இதை அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை அப்ரோச் பண்ணணுமே தவிர இன்னொருத்தங்க சேர்றாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் சேர்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஏசிடி முன்வைக்கக்கூடிய இப்போ இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அதாவது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து முன்வைக்க சொல்றாங்க, எது மாதிரி கற்றுக் கொடுக்க சொல்றாங்க இவங்களுடைய தரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்? ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொன்ன மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 சர்டிஃபிகேஷன் லெவல்ஸ் இருக்கு. சர்டிஃபிகேஷன் 1 லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். 1 to 3 லெவல்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 10th இருந்து 9th, 10th, 11th, 12th. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த 3 சர்டிஃபிகேஷன்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பார்த்தா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டா. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து தியரி மோட் ஆஃப் ட்ரைனிங் ஆயிடுச்சு. எல்லாமே புக்கை பார்த்து படிச்சு எக்ஸாம் எழுதி மார்க்குக்காகவே படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் மார்க்குக்காகவே படிக்கிறதுன்றது இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லை. மார்க் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், டிஸ்டிங்ஷன் வாங்குறதோ இல்ல 80% ஸ்கோர் பண்றது இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட் வேலையில எப்படி இருக்காங்க, அதெல்லாம் எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இவங்க உண்மையிலேயே ஸ்கில்டா இந்த வேலைக்கு இவங்க 80% எடுத்த அளவுக்கு இவங்களால வேலை பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா அவங்களால இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்றத கண்டிப்பா அவங்க கால்குலேட் பண்ணி வைப்பாங்க. ரெவென்யூ பர் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயினால ஒரு கம்பெனிக்கு என்ன ரெவென்யூ அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இல்லை, ப்ராக்டிக்கல் லெவல் ஆஃப் ஸ்கில் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு புக்கிஷ் நாலேஜ் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஏசிடி ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த புக்கிஷ் நாலேஜை தள்ளி வச்சுட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இல்ல ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டா ஒரு சாதாரணமா புக்கை படிச்சு நான் கத்துக்கிட்டு நான் போய் இன்டர்வியூவோ இல்ல வேற வேலையோ பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது கம்பெனிக்கும் பெனிஃபிட்டா இருக்காது. பட் நான் ஒரு பிராக்டிக்கல் மோட் ஆஃப் ட்ரைனிங்ல நான் அட்டன் பண்றேன். நான் உண்மையிலேயே அந்த வேலையை செஞ்சுட்டு கத்துக்கிறேன், புக்கை பார்த்து நான் கத்துக்கல. அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தாதான் கம்பெனிஸும் விரும்புவாங்க. ஸோ அப்படிதான் வந்து டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நடைமுறை மூலமாக கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக செய்ய சொல்லி ஏசிடி வந்து சொல்றாங்க. கண்டிப்பா இது குறித்து மேலும் சில பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, சிந்தனைக்களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.